ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2011 ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் வெளிவந்த ஸ்னோ டவுன் அப்படிங்கிற படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு நார்த் சைடு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் இது, உண்மை சம்பவம் இது. இது வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அழகான குடும்பம். நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் வந்து மூத்த பையன் வருதான், இவருக்கு கீழே 2 பசங்க தம்பி இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆள். இப்படி ஒரு குடும்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரவர ஒரு ஆண் துளை இன்னாதனால அந்த குடும்பம் வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து தத்தளிக்குது. அப்போ இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பழக்கமாகிறாரு. அவர் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா, நாளடைவில் இவங்க ஃபேமிலியில் ஒரு கேர்டேக்கராகவோ அல்லது நீங்கள் வந்து ஒரு கார்டியனாவோ அப்படி கூட வச்சுக்கலாம், நீங்கள் உள்ளே நுழையிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து என்ன அப்படின்னா எல்லார்ட்டையுமே அன்பு செலுத்துறாரு. ஆனால் போக போக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட சுயரூபமாக தெரிய வருது. யாருக்கு அப்படின்னா, நம்ம மூத்த பையனான நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு டிப்பிக்கலி ஒரு சேடிஸ்ட் பெர்சன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காப்புல, வெளியில் எங்கேயும் வந்து போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஜாலி பார்ட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து வீட்லேயே ஒரு முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறப்ப இது வந்து நம்ம அந்த கார்டியனுக்கு பிடிக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அவரை ஆளை க்ளோஸ் பண்ணிடுறாரு நம்ம வில்லன். என்னடா என் நண்பனை, உயிர் நண்பனை நீ கொண்டுட்டிய அப்படின்னு சொல்லி அப்பயும் இவர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட கோபத்தை எல்லாத்தையும் வந்து அடக்கி அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கூட பிறந்த பிளட் ரிலேஷனே கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு, இவரோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, இதில் இருந்து அவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். இதில் அந்த ஒரு வில்லன் கேரக்டர் எடுத்திருக்கிறது டேனியல் செம்மையாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் கேரக்டரில் மிரட்டி இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூகாஸ் பிட்டவே அவர் பேர். 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, வேற லெவல் நடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் நிறைய அவார்ட்ஸை இந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து உண்மை சம்பவங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். 2 பேர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சேடிஸ்டாக மாறுறப்ப இவரோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவரோட ஆக்டிவிட்டி எல்லாமே வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னோட மனக்குமுறலை வந்து கொட்டி வச்சுருக்கான். ஒவ்வொரு தடவையும் வந்து இவருக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப அது அழுகையால் வந்து பதில் சொல்கிறது, அந்த கோவத்தை அடக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறது, இதெல்லாம் சான்ஸே இல்லை. வேற லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம லூகாஸ். ஸோ இவங்க 2 பேரோட நடிப்புமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து யார் அப்படின்னா ஜஸ்டின் கர்சல். ஸோ இவர் ப்ரெசன்டேஷன் அவ்வளவு பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே என்ன அப்படின்னு கேட்டால் செதுக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த உண்மையிலே வந்து என்னென்ன சம்பவங்கள் யார் யார் மூலமாக நடந்துச்சோ அந்த கேரக்டரை அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு. அது வந்து சான்ஸே இல்லை. படத்துக்கு அதுதான் மிகப்பெரிய பலம். ஏன்னா டைரக்டர் எடுத்துருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு லொக்கேஷனாக நீங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் சைடு பகுதி வந்து அவ்வளவு ட்ரையாக இருக்குது. அந்த ஏரியாவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவோட ட்ரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஏரியாவில் இவர் ஷூட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குது. அதனாலேயே இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட அவார்ட்ஸை அள்ளி குவிச்சிருக்குன்னே சொல்லலாம். இது வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம படத்தோட எண்டில் வந்து சில உண்மையான நடந்த சம்பவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து போடுறாங்க. ஏன்னா அது இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து ரிவைல் ஆகிரும். அது என்னன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸில் வந்து என்ன கமர்ஷியலாக இல்லை சண்டே காட்சி இல்லை மிஸ்டரி த்ரில்லர் இல்லை ஹாரரு, ஸோ ஸ்லாஷர் அந்த மாதிரி கிடையாது, மர்டர் மிஸ்டரி, நீங்கள் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைக்கோ கில்லரோட கதை தான் இது. ஆனால் இது ஸ்லோ பர்னிங் ட்ராமா. ஸோ அதனால இல்லை நான் ஸ்லோ பர்னிங்காக இருந்தாலும் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் செம்மையான ஒரு படம். இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கிடையாது. இது அடல்ட்ஸை வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இதில் நிறையா
வந்து அதாவது என்ன ஒரு கொடூரமான காட்சிகள்லாம் அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இது அடல்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும் இந்த படத்தை. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.